வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியாவோட இங்கிலீஷ் கிளாஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா டெஸ்ட்டுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. லோபிகா பழனிசாமிகிட்ட சொல்றாங்க, மேடம் கிளாஸ் டெஸ்ட்லேயே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவாங்க போல சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் சாதாரண கிளாஸ் டெஸ்ட்க்கு இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. எந்த டெஸ்டா இருந்தா என்ன சார், படிக்கணும்ல சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இப்போ கிளாஸ்க்கு மேடம் வந்துடுறாங்க. அவங்க ஆனா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. எக்ஸாமை மறந்துட்டாங்க போல அப்படின்னு லோபிகா பழனிசாமி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மேடம் கேக்குறாங்க. நீங்க நல்ல வேளை இன்னைக்கு எக்ஸாம் வைக்கிறத மறந்துட்டீங்கன்னு நாங்க பேசிட்டு இருந்தோம் மேடம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்துனீங்க, நான் போய் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் போயிடுறாங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. லோபிகா பழனிசாமிகிட்ட சொல்றாங்க, என்ன சார் அவங்க கேக்குறப்ப ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உங்களை மாதிரிலாம் பொய் சொல்ல வராது மேடம், அதனாலதான் கேட்ட உடனே உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. எல்லாரும் இப்போ டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. பழனிசாமி பாக்கியாட்ட உங்க பேப்பரை மட்டும் கொடுங்க மேடம், பார்த்து எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணாம் சார், மாட்டிப்போம் சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நம்ம 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் மேடம், இப்போ நீங்க நல்ல மார்க் வாங்கிட்டு நான் முட்டை மார்க் வாங்கினா அசிங்கமா இருக்கும்ல மேடம் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியாவுமே இப்ப பேப்பர் கொடுக்குறாங்க, அதை பார்த்து எழுதிடுறாரு பழனிசாமி. லோபிகா இப்போ பழனிசாமிகிட்ட காமிக்க சொல்லி கேக்குறாங்க. ஆனா பழனிசாமி அதெல்லாம் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறாங்க. இப்போ லோபிகா, என்ன சார் பேப்பர் நீங்க மட்டும் காமிக்காமலே எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பார்த்து எழுதுனீங்கன்னா நம்ம 2 பேரும் மாட்டிப்போம்ல அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. பாக்கியா சொல்றாங்க, நீங்க என்ன பார்த்து தானே சார் எழுதுனீங்க, அப்ப நம்ம 2 பேரும் மாட்டிக்க மாட்டோமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஒன்றும் அப்படியே பார்த்து ஃபுல்லா காப்பி பண்ணல மேடம், நான் இடையில ஏதாவது மானே தேனே பொன்மானேன்னு ஏதாவது ஃபிட்டிங்லாம் போட்டு தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. பழனிசாமி பாக்கியாட்ட சொல்றாரு, உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம், பாண்டிச்சேரியில வந்து அவ்வளவு வேலை பார்த்தீங்க, அதுக்கப்புறமா வீட்டுல இருக்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு இடையில எப்படி மேடம் படிச்சீங்க, உங்களுக்கு எப்படி நேரம் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. நேரம்ன்றது தானா வராது சார், நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. மல்டி டாஸ்கிங் பண்ணியே எனக்கு பழகி போச்சு சார், பாண்டிச்சேரிக்கு போறப்ப வரப்ப நான் படிச்சுட்டு தான் சார் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் உட்காந்து படிச்சேன் சார் நானு அப்படின்னு சொல்றாங்க. இடையில மத்த வேலைகள் செய்யறப்ப நான் படிச்சதை சொல்லி சொல்லி பார்த்துப்பேன் சார் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. பாக்கியா பழனிசாமிகிட்ட சொல்றாங்க, இந்த ஒரு எக்ஸாமுக்கு தான் நான் காமிச்சேன், அடுத்த எக்ஸாமுக்குலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிலாம் பேப்பர்லாம் வாங்க முடியாது, நான் காமிக்க மாட்டேன், நீங்க படிச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லோபிகா மேடம் நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. அமிர்தாவோட மாமனார் மாமியார் இப்போ அமிர்தாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. எழில் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா பாத்துப்பாருன்னு தெரியும், ஆனா உன்னோட மாமியாரையும் பாட்டின்னு நினைச்சுதான் நாங்க பயந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுமே உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்லம்மா, தாத்தா, அவரோட அண்ணன், அது போக ஜெனி எல்லாருமே எங்களை நல்லா பாத்துக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. நிலா பாப்பா முக்காவாசி நேரம் ஜெனி கூட தான் இருப்பா, நான் இல்லைன்னா கூட என்னை கண்டுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தாவோட அம்மா சொல்றாங்க, எழிலுக்கும் உனக்கும் இந்த கல்யாண வாழ்க்கையில ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. தான் நிலா பாப்பா இருக்கிறாளே அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும், அப்பதான் உனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உன்னோட எதிர்காலத்துக்கும் நிலா பாப்பா எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தாவுமே இப்போ எழில் வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயமா பேசுறாங்க. நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் நீங்க நினைச்சதே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அமிர்தா. அதான் நமக்கு நிலா பாப்பா இருக்கிறாளே அப்படின்னு சொல்றாரு எழில். நானும் யோசிச்சு பார்த்தேன், நம்ம 2 பேருக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. அன்னைக்கு பாட்டி பேசினதை நினைச்சு ஏதாவது மனசுல வச்சுட்டு பேசுறியா அப்படின்னு கேக்குறாரு எழில். அம்மா அப்பா வந்துட்டு போனாங்களே, அவங்க ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு எழில் கேக்குறாரு. அவங்கெல்லாம் அந்த காலத்து ஜென்ரேஷன், அவங்க அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி தான் நமக்கு இந்த ஜென்மத்துல நிலா பாப்பா மட்டும்தான் குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாரு. மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஏதாவது யோசிச்சோம்னா நிலா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா இப்போ வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. என்ன ராதிகா ஸ்வீட்லாம் கொடுக்குற அப்படின்னு கேக்குறாரு கோபி. அம்மா ஒரு குட் நியூஸ் சொல்ல போறாங்களா அப்படின்னு மயு சொல்றாங்க. இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சுல, நானும் கேஷுவலா நடக்கிற மீட்டிங் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ஆனா மீட்டிங்ல வச்சு என்னோட ப்ரமோஷனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட பெங்களூர் ஆபீஸ்க்கும் இனிமே நான் தான் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஹைக் கொடுப்பாங்களான்னு யோசிச்சேன், ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாததை விட அதிகமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. இப்ப வாங்குற சேலரி மாதிரி டபுள் மடங்கு சேலரி எனக்கு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதை கேட்ட உடனே கோபிக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. கோபி சொல்றாரு, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கோபி, என்கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வர போறீங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் உங்க கூட பேச கூட மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.